என் தங்கமே, இன்று உன் குடும்பத்தில் நடந்தே தீரும் அந்த நன்மை என்னன்னு கேட்டா, அது முதல்ல உன் கண்களுக்கு பெரிய அதிசயமா தெரியாம இருக்கலாம். ஆனா உன் மனசு அதை உணரும். இன்று உன் குடும்பத்தில் நடக்கப் போற மிக பெரிய நன்மை என்னன்னா, நட்சத்திரக்குறி பயம் மெதுவா வெளியேற ஆரம்பிக்குது. நட்சத்திரக்குறி. அந்த பயம்தான் இதுவரைக்கும் உன் வீட்டுக்குள்ள நுழைந்து சிரிப்பை குறைத்தது, அமைதியை கலைத்தது, உறவுகளுக்குள்ள இடைவெளி உருவாக்கியது. இன்று அந்த பயத்துக்கு முடிவு வர ஆரம்பிச்சிருக்கு. நீ கவனிக்காம இருக்கலாம். ஆனா இன்று யாரோ ஒருவர் உன் வீட்டுல கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விடுவாங்க. இதுவரைக்கும் உள்ளுக்குள்ள அடக்கி வைத்த ஒரு கவலை இன்று வெளியில் சொல்லப்படும். அல்லது சொல்லாமலே மனசுல இருந்து கொஞ்சம் கரையும். அதுவே ஒரு நன்மை. ஏன்னா சொல்ல முடியாத கவலை தான் குடும்பத்தை மெதுவா சோர வைக்கும். என் தங்கமே, இன்று உன் குடும்பத்தில் நடக்கப் போற இன்னொரு நன்மை என்னன்னா, நட்சத்திரக்குறி ஒரு தவறான புரிதல் உடையும். நட்சத்திரக்குறி நீண்ட நாட்களா மனசுல இருந்த அவன் என்ன நினைப்பான், அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நினைச்ச எண்ணங்கள் மெதுவா மாறும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு செயல், அது போதும். அந்த இடத்துல ஒரு மௌன சுவர் உடைந்து அன்பு மெதுவா உள்ளே வரும். இன்று உன் வீட்டுல சண்டை இல்லாம ஒரு நாள் போகலாம். அல்லது சண்டை வந்தாலும் அது பெரிய காயமா மாறாமல் நின்று போகலாம். இது சின்ன விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா குடும்ப வாழ்க்கையில இதுவே பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அமைதி கிடைக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து தான் வளர்ச்சி ஆரம்பிக்கும். என் தங்கமே, இன்று உன் குடும்பத்தில் நடக்கப் போற நன்மை பணமா இருக்கலாம், இல்ல மனநிம்மதியா இருக்கலாம். சிலருக்கு அது ஒரு நல்ல செய்தியா வரும். சிலருக்கு ஒரு உதவி எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கும். சிலருக்கு இதையும் சமாளிக்க முடியும் ஒரு தைரியம் உள்ளுக்குள்ள உருவாகும். அந்த தைரியமே நாளைக்கு பெரிய மாற்றத்துக்கான அடித்தளம். நீ நினைக்காதே இன்று எதுவுமே நடக்கலையே எல்லா நன்மையும் சத்தம் போட்டு வராது. சில நன்மைகள் மெதுவா அமைதியா வந்து வீட்டுக்குள்ள உட்காரும். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தா தான் புரியும். அந்த நாளிலிருந்து தான் எல்லாம் மாற ஆரம்பிச்சது என் தங்கமே, இன்று உன் குடும்பத்தில் ஒருத்தராவது உன்னை புரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க. முழுசா புரிஞ்சுக்கலன்னாலும் முயற்சி இருப்பதே பெரிய விஷயம். அந்த முயற்சி தான் உறவுகளை உயிரோட வைத்திருக்கும். இதுவரைக்கும் நீ மட்டும் புரிஞ்சுக்க முயற்சி செய்திருப்ப. இன்று அந்த சுமை கொஞ்சம் குறையும். இன்று உன் வீட்டுல சிரிப்பு ஒரு நொடிக்காவது வரும். அது குழந்தையோட சிரிப்பாய் இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண கிண்டலாய் இருக்கலாம். அந்த சிரிப்பு உன் வீட்டுக்குள்ள இருந்த பாரத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கும். சிரிப்பு வந்த வீட்டுல நன்மை தங்கும். என் தங்கமே, இன்று உன் குடும்பத்தில் நடக்கப் போற மிக முக்கியமான நன்மை என்னன்னா, நட்சத்திரக்குறி நம்பிக்கை திரும்ப வர ஆரம்பிக்குது. நட்சத்திரக்குறி எப்படியாவது சரியாகிடும் ஒரு சிறிய குரல் உன் வீட்டுக்குள்ள ஒலிக்க ஆரம்பிக்கும். அந்த குரல் பெரியதாக இல்லையென்றாலும் அது உண்மையானது. அந்த குரலை நீ மதிச்சுக்கோ. அதுதான் உன் குடும்பத்தை முன்னே நடத்தப் போகும். இன்று உன் வீட்டுல யாரோ ஒருத்தர் நல்லா தூங்குவாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு மனசு லேசா ஆகி கண் மூடுவாங்க. அது தான் பெரிய நன்மை. ஏன்னா தூக்கம் இல்லாத மனசு தான் அதிகமா உடையும். தூக்கம் திரும்பினா வாழ்க்கை திரும்பும். என் தங்கமே, இன்று உன் குடும்பத்தில் நடந்தே தீரும் நன்மை என்னன்னா, நட்சத்திரக்குறி ஒரு முடிவு உள்ளுக்குள்ள எடுக்கப்படும். நட்சத்திரக்குறி வெளியில் சொல்லப்படாம இருக்கலாம். ஆனா யாரோ ஒருத்தர் மனசுல இனி இப்படியே விடக்கூடாது முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவே விதியை மாற்றும். எல்லா மாற்றமும் முதல்ல மனசுல தான் தொடங்கும். இன்று உன் வீட்டுல தேவையில்லாத ஒரு கவலை குறையும். முழுசா போகலன்னாலும் அதன் வலி குறையும். அந்த வலி குறைவதே பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா வலி குறைய ஆரம்பிச்சாலே மனசு வழியை பார்க்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, இன்று உன் குடும்பத்தில் நடக்கப் போற நன்மை யாரோ சொல்ற வார்த்தையா இருக்கலாம். பரவாயில்லை, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் இந்த 3 வார்த்தைகள் இருந்தா போதும். அந்த வார்த்தைகள் தான் சோர்ந்த மனசுக்கு மருந்து. இன்று உன் வீட்டுல ஒரு நல்ல எண்ணம் பிறக்கும். முன்பே தோணாத ஒரு யோசனை, இத பண்ணலாமே அந்த யோசனை உடனே பெரியதாக மாறாம இருக்கலாம். ஆனா அது விதை. அந்த விதையை நீ அவமதிக்காதே. அதிலிருந்து தான் நாளைக்கு மரம் வளரும்.
என் தங்கமே, இன்று உன் குடும்பத்தில் நடக்கப் போற நன்மை என்னன்னா, நட்சத்திரக்குறி நீ தனியா இல்லைன்னு ஒரு உணர்வு. நட்சத்திரக்குறி இதுவரைக்கும் நீ எல்லாத்தையும் தனியா சுமந்த மாதிரி தோணியிருக்கும். இன்று அந்த உணர்வு மாறும். யாரோ ஒருத்தர் உன் பக்கம் நிற்பாங்க. பேசாமலே கூட இருக்கலாம். ஆனா அந்த இருப்பே போதும். இன்று உன் வீட்டுல கடவுள், தெய்வம், முன்னோர்கள், நீ எதை நம்புறையோ அதன் அருள் அமைதியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு சத்தம் கிடையாது, விளம்பரம் கிடையாது. ஆனா விளைவு இருக்கும். அந்த விளைவு தான் அமைதி. என் தங்கமே, இன்று உன் குடும்பத்தில் நடந்தே தீரும் நன்மை என்னன்னா, நட்சத்திரக்குறி நாளை மீது ஒரு பயம் இல்லாத பார்வை. நட்சத்திரக்குறி நாளை என்ன ஆகுமோ நடுங்குற பார்வை இல்லாமல் நாளை பார்த்துக்கலாம் சொல்ற மனநிலை. இதுவே பெரிய வெற்றி. இன்று இரவு நீ படுக்க போகும்போது உன் வீட்டுல ஒரு சிறிய மாற்றம் நடந்திருக்கும்னு உன் மனசு சொல்லும். நீ அதை வார்த்தையா சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா உணர்வா தெரியும். அந்த உணர்வை நம்பு. என் தங்கமே, இன்று உன் குடும்பத்தில் நடந்தே தீரும் அந்த நன்மை பெரிய அதிசயம் இல்லாம இருக்கலாம். ஆனா அது உண்மையான மாற்றத்தின் ஆரம்பம். அந்த ஆரம்பம் தான் நாளைக்கு உன் குடும்ப வாழ்க்கையை முழுசா வேற மாதிரி மாற்றப் போகுது. இன்று அந்த விதை விதைக்கப்பட்டுடுச்சு. இனி அது வளரத்தான் போகுது. என் தங்கமே, இந்த புதிய விதி உன்னை எல்லாருக்கும் பிடிச்சவனா மாற்றாது. அது தேவையும் இல்லை. அது உன்னை உண்மையா இருக்க வைக்கும். உண்மையா இருக்கும் மனிதனை வாழ்க்கை பாதுகாக்கும். முகமூடி போடுற மனிதனை வாழ்க்கை சோதிக்கும். நீ இப்போ முகமூடியை கழற்றி வைக்க ஆரம்பிச்சிருக்க. உன் குடும்பத்துக்குள்ள இப்போ ஒரு நம்பிக்கை விதைக்கப்படுது. அந்த நம்பிக்கை யாரோ சொன்ன வார்த்தையால இல்ல. நீ தினமும் காட்டுற நடத்தை, நீ தினமும் எடுக்கும் சிறிய முடிவுகளால. நம்பிக்கை பேசப்படுவதால் வராது, அது உணரப்படுவதால் வரும். உன் குடும்பம் இப்போ அதை உணர ஆரம்பிச்சிருக்கு. என் தங்கமே, இந்த விதி எழுதப்படும்போது சில நாட்கள் இன்னும் குழப்பமாய் இருக்கலாம். எல்லாம் சரியா போகுது போல தோணியும் திடீர்னு ஒரு சின்ன தடங்கல் வரலாம். அதுக்காக எல்லாம் வீணா போச்சு நினைக்காதே. அந்த தடங்கல் கூட இந்த விதியின் ஒரு பகுதிதான். அது உன்னை இன்னும் தெளிவா மாற்றும். நீ இப்போ உன் குடும்பத்துக்கான எதிர்காலத்தை கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறே. முன்பே அந்த கற்பனை கூட பயமா இருந்திருக்கும். இப்போ அது மெதுவா ஒரு ஆசையா மாறுது. ஆசை வந்த இடத்துல தான் வாழ்க்கை வளர ஆரம்பிக்கும். ஆசை இல்லாத வாழ்க்கை சுவாசம் இல்லாத உடல் மாதிரி. என் தங்கமே, உன் வீட்டுக்குள்ள இந்த புதிய விதி முழுசா வேரூன்றும் நாளில் நீ பெரிய மாற்றங்களை தேட மாட்ட. நீ அமைதியா சொல்வாய், நாம் இப்போ நல்ல இடத்துல இருக்கோம். அந்த ஒரு வாக்கியமே இந்த பயணத்தின் வெற்றி. இந்த விதி உன் குடும்பத்துக்கு செல்வம் மட்டும் தர வரல. அது மரியாதை, அமைதி, ஒற்றுமை தர வருது. பணம் வந்து போகலாம். ஆனா இந்த மூன்றும் இருந்தா எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும். அதுதான் உண்மையான வளம். என் தங்கமே, இன்று நீ எழுத ஆரம்பிச்ச இந்த விதி நாளைக்கு உன் குழந்தைகளின் நம்பிக்கையா மாறும். அவர்கள் வாழ்க்கையில் தடங்கல் வந்தா எங்க வீட்டுல எப்பவும் சமாளிச்சோம் நினைப்பார்கள். அந்த நினைவே அவர்களை எழுப்பும். நீ இப்போ தனியா எழுதல. உன் எண்ணங்களோட, உன் பொறுமையோட, உன் நேர்மையோட சேர்ந்து இந்த விதி எழுதப்படுது. அதனால தான் அது வலிமையானது. அதனால தான் அதை யாராலும் அழிக்க முடியாது. என் தங்கமே, இந்த புதிய விதி இன்று எழுதப்பட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எழுதிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு வரி, ஒவ்வொரு முயற்சியும் ஒரு எழுத்து. அந்த எழுத்துகள் சேர்ந்து ஒரு வாழ்க்கையா மாறும். அந்த வாழ்க்கை உன் குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பான, நிம்மதியான, உண்மையான வாழ்க்கை. என் தங்கமே, அந்த விதை விதைக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அது மண்ணுக்குள்ள அமைதியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நீ அதை வெளியில் பார்க்க முடியாது. ஆனா மண்ணுக்குள்ள விதை உடையும், வேறு பிடிக்கும், முளை கிளம்பும். அதே மாதிரி தான் இன்று உன் குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் வெளியில் தெரியாத இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் எல்லாத்தையும் தாங்கி நின்ன உன் மனசுக்குள்ள தான் முதல்ல அந்த மாற்றம் நடக்குது. நீ பல இரவுகள் கண்மூட முடியாம எப்படி சமாளிக்கப் போறோம், இதுக்கு முடிவு எப்போ வரும் நினைச்சிருக்க. அந்த நினைவுகளே உன்னை சோர வச்சிருக்கும். ஆனா இன்று அந்த நினைவுகள் அப்படியே நிற்காது. ஒரே ஒரு நிமிஷம் கூட நீ சும்மா உட்கார்ந்து மூச்சு விட முடியும். அந்த ஒரு நிமிஷமே பெரிய நன்மை. ஏன்னா மூச்சு சீரா வர ஆரம்பிச்சாலே வாழ்க்கை திரும்ப சீராக ஆரம்பிக்கும்.
என் தங்கமே, இன்று உன் குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு மனசுக்குள்ள ஒரு உறுதி பிறக்கும். இவ்வளவு நாள் தாங்கிட்டோம், இனிமேலும் தாங்க முடியும். அந்த உறுதி வெளியில் சொல்லப்படாம இருக்கலாம். ஆனா அது உள்ளுக்குள்ள வலுவா ஒட்டிக்கொள்ளும். அந்த உறுதியே நாளைக்கு உன் குடும்பத்தை காப்பாத்தும்.